பிரச்சனை எங்களுக்கு இந்த ஆத்தாரு பயணம் செய்யல. அது ஒரு வருஷத்துக்கு 5-6 வெள்ளம் வருது எங்களுக்கு. அப்போ 6 நாளும் நல்ல உள்ளங்கள் ஒரு போட் இன்ஜின் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா போகும். அதையா பஸ் ஸ்டாண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கீழே விழுந்தா சரி உயிருக்கு ஆபத்து தான். இந்த இருக்கு தானே அந்த தொங்கல் இருக்கு தானே, அந்த தொங்கல் தான் நம்ம வந்து போன மேலே வரக்குள்ள கரை என்னடா அதானே கரையாக இருந்தது. கால் வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு காலுக்கு அளந்து போட்டு நான் திரும்பி 2 கிலோமீட்டர் வருவேன். இதாங்க சந்தோஷம் தானே. எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களுக்கு அந்த உதவி செஞ்சதுக்கும் அது எனக்கு மூப்போகிழமை எனக்கு தெரியா தம்பி ஆண்டனும் எனக்கு தெரியும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு அம்மாவுக்கு வந்து கால் இல்லை, அடுத்து வந்து ஒரு அண்ணனுக்கு வந்து கால் இல்லை, ஒரு ஆள் வீல் சேரும் பொய்க்காலும் வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து நம்மளோட உறவுகள் அதாவது புலம்பெயர்ந்த உறவுகளில் ஒரு அண்ணன் வந்து பார்த்து கனடா நாட்டில் இருந்து அவரோட பேரை வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,50,000 காசு வந்து போட்டிருந்து இந்த உதவியை வந்து செய்யுங்கன்னு சொல்லி ரைட். அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு வந்து இந்த இருக்கிற வீல் சேர் கடைக்கு தான் வந்து நிற்கிறேன். அதாவது ஃபார்மசிக்கு வந்து நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீல் சேர் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது இங்கேருந்து தான் எல்லா ஃபார்மசியும் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு வீல் சேரை வந்து நான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம தாண்டி தான் இதுக்கு முதல் வந்த வீடியோவில் வந்து அந்த பாதையில் வந்து போனாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை வந்து வெள்ளம் வந்தனால ஃபுல்லாகவே முன்னுக்கு வந்துட்டு இவர் தான் நம்ம போன வீடியோவில் இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களை நல்லா கவனிக்கிறேனே சொன்னால் அந்த கால் இல்லாத அம்மாவுக்கு வந்து கால் கொடுக்குறதா சொல்லியிருந்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து கால் வந்து கொண்டு போயிட்டு நம்ம அளக்கணுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதை நாங்கள் அளந்து அதுக்கு பிறகு அந்த அளவில் எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து 2 கிலோமீட்டர் தான் அந்த கால் வந்து அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்வாங்களாம். அப்போ அதனால இந்த வீடியோலேயே இந்த கால் வீடியோவும் செய்ய நாங்கள் போயிட்டு இப்போ நாங்கள் வீல் சேரை கொடுத்துட்டு அந்த அம்மாவை ஆட்டோவில் ஏற்றி காரைதீவுக்கு போக போகிறோம். காரைதீவுக்கு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு காட்ட போகிறோம். காட்டி அதையும் செய்ய போகிறோம். பார்ப்போம் எப்படி தான் போக போகிறோமோ தெரியல. போகலாமா? என்னத்தில் போகிற போட் தானே? தோணிலையா? தோணிவா நம்ம போனோம். இங்கே வரதுக்கு வரும் அங்கால ஊருக்குள்ளே போயிடுறாங்க. இந்த தோணியிலேருந்து அப்படியே போய் இன்னொரு தோணி எடுத்து இந்த பிரம்படி தீவு என்ற இந்த கிராமத்துக்கு போவோம். போகிற வழியில் இந்த தோணியில் இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டு அப்படியே மெதுவாக பயணிப்போம். அப்படியே இந்த பிரம்படி தீவுக்கு போய் இந்த பிரம்படி தீவில் இந்த வீல் சேரையும் கொடுத்துட்டு இந்த கால் இல்லாத அம்மாவையும் விழிக்கிட சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிற வீடியோவும் தான் இதில் வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. அந்த இருக்கு அந்த என்ன பஸ் ஸ்டாண்டு சொல்கிறேனே, அந்த அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருந்து தான் அந்த பழைய வீடியோவில் வந்து அதுலேருந்து தான் நான் வந்து தோணியில் போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோக்கிட்ட போகிறதே வந்து தோணிலாம் போய் வந்துருக்கேன். ஏன்டா அவ்வளோ வெள்ளம். அங்கே என்ன கிராமம் உங்களோட வீடு எல்லாம் வெள்ளமா? உள்ளுக்குள்ள தண்ணியா வீடுகளுக்கு? இல்லை கொஞ்சம் ஒரு வெள்ள ஏரியா கொஞ்சம் விரிக்க கொஞ்சம் தாண்டிருக்கா வெள்ளம் மற்றது தண்ணி ஊடினாப்புல அதான் ஊர் இதோட உறைஞ்சிண்டா மழைமையா இப்படி தானே இருக்கிறது. மழை வந்தா மற்றும் 5 வெள்ளம் வந்து விலங்குல இந்த போன வருஷம் இந்த 5 வெள்ளம் வந்துருக்கு. 5 வெள்ளம் நம்ம போற இடம் தானே விதைச்ச வெள்ளாமைக்கு மேலால நம்ம சோனியில போறோம். விதைச்ச வெள்ளாமைக்கு மேலே தான் போய் கொண்டிருக்கோம். வெள்ளாமை ஒரு 5 நாள் தாக்கு பிடிக்கும். 4 நாளாக போயிட்டு 4 சரி இப்போ திருப்பி முதல் விதைச்சு தான் கொடுக்கணும். நாங்களே எங்களை கஷ்டப்பட்டு தொடக்க உங்களோட கரையில் இறக்கினா சரி. நாங்கள் டிரைவருக்கு இறக்கி நாங்கள் அவ்வளோ உயிரோட டீச்சர் கிளிக்கிறாள் அக்காலோட இஞ்சாலோட தங்கிற போட நீ என்னமா போடுறேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கீழே விழுந்தா சரி உயிருக்கு ஆபத்து தான். பழைய வீடியோ பார்த்தா தெரியும் பஸ் ஸ்டாண்ட். ஓ இங்கே பாருங்க முன்னுக்கு வந்து இந்த இது மாதிரி இருக்குண்ணே, இந்த பத்தை காடு மாதிரி, அதுக்குள்ளே வந்து போகுமான்றதே பெரிய சந்தேகம் தான். இப்போ இங்கே இருக்கிறாங்களுக்கு பழக்கமாக இருக்கும், எங்களுக்கு இது ஒரு புது அட்வென்ச்சராக தான் இருக்கு. இப்போ சரியான பயமாக இருக்குண்ணா, இதை தாண்டி போகிறோம். இப்போ நம்ம வயல்ல இருந்து ஆத்துக்குள்ள போறோம்னே. யாரும் இந்த தோணியால போய் பிறன் இருக்காங்களா? முதல் தான் இருக்காங்க. உயிரிழப்பு இல்லை. எவ்வளோ ஆழம் இருக்குமே இது? நம்மளை தாக்குமா? 18 அடியானே. வெள்ளம் இல்லாமல் தண்ணி ஓடுதுண்ணே. இந்த இருக்கு தானே, அந்த தொங்கல் இருக்கு தானே, அந்த தொங்கல் தான் நம்ம வந்து போன முறை வரக்குள்ள கரை. என்னடா அதானே கரையா இருந்தது, இதுதான் கரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலையும் தண்ணி தான், ஃபுல்லாகவே தண்ணி தான். இதுதான் வந்து இறங்குற இடம். ரோட் தாண்டிட்டு இதெல்லாம் நம்ம நிப்பாட்டி நடந்து போகணும். மோட்டோக்கு திருடும் பிரச்சனை எங்களுக்கு. இந்த ஆத்தாலே பயணம் செய்யல, அது ஒரு வருஷத்துக்கு 5-6 வெள்ளம் வருது எங்களுக்கு. அப்போ 6 நாளும் நல்ல உள்ளங்கள் ஒரு போட் இன்ஜின் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா போகும். ஏன்டா உங்களுக்கு உதவி. 10 லட்சம் என்னத்தை சொல்றீங்க? என்ஜின் எவ்வளோ? இன்ஜின் ஒரு 6 லட்சம். ஓகே. நல்ல கண்டிஷனான போட் ஒரு 3 லட்சம், இந்த 4 லட்சம், 10 லட்சம் ரூபா வரும் எங்களுக்கு. இப்போ ஒரு ஆள் சொன்னவர் தரலையா? தெரியல, கை விட்டுட்டாரு. நீங்க ஏன்டா உங்களுக்கு ஒரு உதவி எடுத்தாங்க. போட் ஒன்று போட்டா இப்போ நீங்கள் எல்லாரும் இதில் இருக்கிற நம்ம போய் திரும்பி வந்திக்கலாம். திரும்பி வந்துருக்கலாம். 3 கிராமம் எங்களை 3 கிராமம் 150 குடும்பம் வரைக்கும். 150 250 250 குடும்பம் வரைக்கும். 250 இதுல நிறைய நிறைய இடத்துல இருந்து வராங்க. பயன்படுத்துறாங்க. 4 கிலோமீட்டர் போகணும்னே. அடுத்த விஷயம் இப்போ அங்கே இருக்கிறாங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு வருத்தம் வியாதி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த டைமில் இல்லையா கொண்டு வரணும். ப்ரோ திருப்பி கொண்டு வரது 3 நாளாக கொண்டு வருது. சாவம் எடுக்கிறதுக்கு இப்போ சாவம் எடுக்கையுமே அங்கே கஷ்டம் கொஞ்சம். இந்த டைமில் குழந்தை வளர்க்க வரதான் உள்ளே அங்கே ஒரு ஆள் செத்து ஒரு ஆள் ஏற்ற எவ்வளோ கஷ்டம். அப்படி ஒரு விபத்து நடக்கல. நடந்தா என்ஜின் போட்டிருந்தா டக்கு நாங்கள் 2-3 தரம் போயிருக்கோம். இந்த 3 கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டேன். பெரிய உதவியாக இருக்கும். அதை இந்த வெள்ளத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜின் போட்டு வாங்கி தராங்க அங்களுக்கு கடவுள். அது தரேன் சொல்லுவோம். வேண்டா தேங்கி பெரிய ஒரு பிரச்சனை உண்டு முடிஞ்சிடுமே. பாரிய பிரச்சனை உண்டு. ஒரு வருஷத்துல அப்படி ஒரு 10 வெள்ளம் வராது. 3 மாதம் வெள்ளம் தான் ஃபுல்லாக வெள்ளம். இந்த வெள்ளம் 10 நாள் பிடிக்குது வடிக்கிறாங்க. 10 நாள் இது இதோட இந்த வருஷத்துல 2வது வெள்ளம். இந்த வருஷம் 5வது வெள்ளமா? 6 நிறைய வெள்ளம் வந்து இந்த புள்ளைய ஸ்கூலுக்கு போற எப்படியா? ஸ்கூலெல்லாம் கட்டான். ஸ்கூலெல்லாம் கட்டா நம்ம ஸ்கூல்ல கட்டான். போட் இன்ஜின் இருந்தா டீச்சர்ஸ் மேல கொண்டு விடுவோம். ஸ்கூல் பிள்ளையில ஏத்தி இதுக்குள்ள ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருக்கு. நிறைய பிள்ளைகள் மேல புள்ளைய படிக்கிற 13 14 15 டீச்சர் மாதிரி பாக்குறேன். தோணில வர மாட்டாங்க. டீசல் இன்ஜின் போட்டு தராங்க. அதுவும் தெரியுது பணதாயிரம் அது கஷ்டமா கிடைக்கும். மண்ணெண்ண ஒரு அப்ரூவல் கிடைக்கல தரல. இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களே யாரும் போட் தந்தாலும் நீங்கள் அந்த நீங்கள் மண்ணெண்ணெல்லாம் வேண்டி
மண்ணெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மற்றது யுத்தம் நடந்த காலத்தில் இருந்து இன்னும் சரியான முறைக்கு தெளிவாக எங்களை 3 கிராமம். இந்த 3 கிராமம் எதாவது பிரம்படுத்தியும் முருக்கந்தீவு, பிரம்படுத்தீவு, சாராவளி. சாராவளி 3 ஓகே 3 அப்படி தான் இருக்கு. ரோட்டு தான் இந்த இப்போ கொஞ்சம் கிரவில் கொண்டு நம்ம வந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் இங்கே வந்து கொண்டு வந்து உண்மையாதான் பைக்கில் இது இந்த துண்டெல்லாம் பைக்கால் ஓடி வந்தது. 5 கிலோமீட்டர் இந்த நம்ம ஊரது வயல் தான் வயல் தானே. வயல் இந்த இதான் முருக்கந்தீவு. இந்த நம்ம இறங்குற முருக்கந்தீவு. இந்த முருக்கந்தீவை கடந்து போய் நடந்து போய் அங்கால போய் நம்ம ஒரு தோணியில் போகணும். தான் பிரம்படுத்தி போகலாம். நம்ம இப்போ வந்த தூரம் போகணும் திருப்பி அங்கால தோணியில் நம்ம அதில் பிரம்படுத்தியில் அங்கால போனால் சாராவளி. இந்த வழியில் வந்தால தண்ணிக்கு சரி தெரிஞ்ச இப்படியே வாங்க இப்படியே வாங்க இப்படியே வாங்க இவ்வளோ பேரும் அங்கால போய் அடுத்த போட்டுக்கு மாறி தான் அங்கால போகணும் வேணும். அடுத்த தோணியில் போகணும் வேணா ஐயா. நீங்கள் எந்த இடத்த போகிறீங்க? பிரம்படி தீவு தான். ஓகே இதுக்கு அப்புறம் அடுத்தது போட்டாடா. இதுக்கு பிறகு அடுத்த போட்டில் மாறி போகணும் அங்கால. என்ன விலங்குல அங்கால போகணும்டா. இப்போ நம்ம இடையில போக போகிறோம். அதால நமக்கு பிரச்சனை இல்லை. நடந்த இடத்த போயிடலாம். அதாவது அன்றைக்கு நாங்கள் வந்த இடம் என்ன ஜோய், அன்றைக்கு இதுல எல்லாம் பைக்கால் ஓடி வந்தோம் நாங்கள். இன்றைக்கு இப்போ இடையில போகிறதால வந்து நம்மட வீட்டை போகிறதால வந்து அவடத்தை நாங்கள் போயிடுவோம். இவங்க அங்கால பிரம்படி தீவுக்கு தாண்டி போகிறதால அடுத்த அங்காலையும் ஃபுல்லாக வெள்ளம். அங்கால அடுத்த தோணியில் ஏறி நம்ம போகிறோம். ஓ அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். என்னண்டு அங்க அப்போ நம்மள அடுத்த தோணியில் போகணுமா? அப்போ இறங்கினா கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறேன் நீங்களே வாய். ஏதோ ஏதோ சம்மந்தம் இல்லாம. சரி அப்ப நாமளும் இப்ப அடுத்த தோணியில் ஏறி தான் போகணுமா? நான் நினைச்சேன் இடையில இந்த துண்டுக்குள்ள தான் நம்ம போக போறோம். இல்லையா? அதாவது போன முறை வந்த டைம் மோட்டோக்கில் எவ்வளோ தூரம் போகணும் நம்ம. ஓ அதுதான் அட்வென்ச்சர் தான் ஃபுல்லாக. ஓ உண்மைதான் வந்து இப்போ இந்த டைம்ல சாப்பாடெல்லாம் என்ன மாதிரியாம்மா? அங்கே போய் வேண்டி வரணுமா இல்லாட்டி எல்லாம் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிடுது. அது வருஷத்துக்கு 7 தரம் வெள்ளம் வருதுன்றாங்க. அப்புறம் என்னட்டு செய்யுது? ஏன் நீங்கள் அங்கால போய் வீட்டை செட்டில் அங்கால போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த வீட்டு திட்டங்கள் ஒன்றும் சரி வரலையா? இங்கே தான் வளவில்லாதால. ஓகே ஓ இதெல்லாம் ஊருக்குள்ள அந்த அங்கே அந்த துண்டே ஊருக்குள்ள இருக்கிறது தானே. அது இதெல்லாம் நம்ம முருக்கந்தீவு வந்து நான் வேணா ஒரு ரெண்டைக்கு உங்களோட இவங்களோட வீட்டை போனேன். இழுக்கு மேனே ஒரு இடுப்பளவு தண்ணி நிற்குமா? அன்றைக்கு மோட்டர் பைக்கில் இருந்துச்சுண்ணா. ஓ இதுவும் தண்ணி தானே. யானையும் இருக்கு நெஞ்சால. இதெல்லாம் யானை உடைச்சதுண்ணே. அப்போ இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் வருது அவர் இங்கால. என்னய்யா சொந்தக்காரன் போகிற மாதிரி சொல்றீங்க? சும்மா நைட்டுக்கு வரும் வந்துட்டு போகும். டோச்சு அடிச்சு தரத்துல அவனை தண்ணி இழுத்துட்டு போகுது நாங்கள. தண்ணி ஓடுது. ரோட்டெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிடுவேண்ணே. ஷோர்ட்ஸ் தான் சரி உண்மையாக தான். அப்படி அங்காலேருந்து இழுத்துட்டு இங்கே கடல் பக்கமா போகுது. ஓகே சாமான்லாம் எடுத்துட்டு போயிடுவேண்ணே. உங்களோட வீடு தண்ணிக்குள்ளே இருக்கு. இப்போ வரும் வேணா இன்னும் வந்தால் வரும்.
ரெண்டு வேலை நம்ம விட்டாடி ஆ அதில் நாட்டி ஓ அது சரி ஆ வெளியில் வேலைக்கு போயா என்ன நடந்து கண்ணாடியில் ஆ கண்ணாடி பட்டி ஆ யார் அறிஞ்சு தெரியும் தெரியாது வெள்ளாண்டி போட்டு வரக்குள்ள அங்கால வேலைக்கு போய் என்ன ஜோய் அங்கால தெரியுதா நம்ம இதால் போய் ஏறி போனோம் தானே அடுத்த போட் அடுத்த போட்டில் ஏறி தான் போகணும் நம்ம ஓ இங்கே வருங்க ஓ இங்கே இருந்து அடுத்த போட்டு என்ன ஜோய் இதுலலாம் கச்சா நாட்டி இருந்தவங்கண்ணே இனி திரும்ப நாட்டணும் இது தோணி வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி தேவை எடுக்கும் வஞ்சால பா அவள் ஊருக்குள்ளே போய் சேர்றதுக்கே 1 மணி தேவை போகணும் போயிடலானே வெயிட் கொடு என்ன கொஞ்சம் பேர் நிற்க மாட்டேல நிற்கல நான் கொஞ்சம் பேர் அவங்க போய் திரும்புறாங்க தானே சாமான ஒன்று சேர்க்கணும் இவங்க எல்லாரும் இறங்கி நான் நல்லா இவங்க போய் திரும்பி வராங்க இல்லடா நான் பார்த்தேன் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு என்ஜின் இருக்குன்னு சொன்னேன் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா பேசிக்கே வந்து 6 லட்சம் தானே ஒன்றும் செய்யல கேட்டு பாவம் ட்ரை ஜோயை மட்டும் இறக்கா வச்சிருக்காங்கடா ஜோய் இறங்கினா ஒரு பக்கம் கிழிஞ்சிருமா வண்டி என்னதான் பேலன்சிங்கில் இருக்குடா இது அவ்வளவுமே ஊருக்குள்ளால இப்போ தோணியில் வந்து நான் இதெல்லாம் ரோடு இந்த கரண்ட் போஸ்ட் போகிறத பார்த்தீங்கன்னா தெரியுமா அவ்வளோமா அப்படியே ரோடு அது அவ்வளோ ஜோய் உங்களோட இதை சொல்லுங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமே தாண்டி வந்து சரியான கஷ்டம் இது நினச்சி கூட பார்க்கல என்ன சொன்னால் நாங்கள் 2 தோணி ஏன்னா 2 தோணியை வந்து கடந்து வந்தோம் அதுவும் சும்மா ஆழம் இல்லை ஜோய் நம்ம வந்த இடம் அடுத்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு திரும்பி போயிடுவோம் ஊருக்கு ஆனால் தொடர்ச்சியாக வரக்குள்ளேன்றது சும்மா சான்ஸே இல்லை அடுத்து அவங்க கேட்குற விஷயம் வந்து என்ன கேட்குறாங்க ஒரு என்ஜின் போட் என்ஜின் ஒன்று கேட்குறாங்க அது சாத்தியப்படுமான்னு சொல்லி தெரியல ஏன்னா 10 லட்சம் ரூபா வேணுமா அதுக்கு என்ன இது 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி எது டொனேட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால் இங்கே கண்டக்ட் பண்ணிவிடலாம் நான் அப்போ கேட்டேன் கவர்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட்டில் காய்ச்சிங்களா கவர்மெண்ட் மூலமாக இல்லாட்டி எம்பி மாதிரி யாரும் வந்து உதவி செஞ்சாங்களான்னு கேட்டேன் அப்போ அதுலேயும் யாரும் உதவி செய்யலையா முதல் ஒருக்கா வந்து போட் ஒன்று போட்டாங்களாம் பிறகு அந்த இதை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்களாம் அப்போ சரியா கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் இருக்காங்க பாப்பா அந்த அம்மாவோட வீட்டை வந்துட்டோமே யூதி அதான் விட மட்டும் நடந்தீங்கன்னா போதும் ஏன்னா அங்கே போய் அந்த காலை வந்து அளக்கணுமாம்மா நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு உண்மையாக தெரியாது இதான் அந்த கால் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நாங்கள் நினச்ச வந்து காலை வந்து வேண்டிட்டு வந்து போட்டா சரி என்று சொல்லி ஆனால் அதை அளந்து உங்களோட கால்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யணுமா அது 2 கிலோ மேலே வந்து அவங்க தருவாங்களாம் அதுக்கு இப்போ நம்ம வந்து
போகிறோம் சரியா. ஆட்டோவில் போயிட்டு இந்த காலை வந்து மெஷரிங் எடுத்து அளக்க போகிறோம். அளந்து முடிச்சு 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கால் கிடைக்கும். எங்கே போகிறோம் காலேஜ் போகணும் சரியா. சந்தோஷம் தானே உங்களுக்கு? எனக்கு சந்தோஷம் பிள்ளைகளும் பிடிச்ச உதவி என்ன இதே மாதிரி இந்த 3 வருஷம் நான் நடந்துக்கிட்டு நான் கிடந்து தைசில பழகிட்டு இப்போ நடக்கிறேன்ப்பா. இப்போ நம்ம போய் கால அளவெடுத்து கொடுத்து வந்தோம்டா. இந்த விஷயத்தை ஒரு சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வைத்தியசாலையில் நீங்கள் போய் 2 வருஷமாக கேட்டு உங்களுக்கு கிடைக்கல, அதை சொல்லுங்க. இல்லை நான் 2 வருஷம் பற்றி 5000 ரூபா கொடுத்து ஆட்டோவுக்கு அங்கே இங்கே காதையும் பாருங்க மகன் எல்லாத்தையும் இது நான் கடைசி வரையும் போன வருஷம் 9 மாதம் அளவோட போன பிரச்சனை போக மிஷின் பழகிட்டாங்க. நம்பரை தந்தாங்க கோல் எடுக்கிறதுக்கு. கோல் எடுத்தா வீணக்கலன்னு நாங்கள் இந்த தைப்புறந்தவரை நாங்கள் அவன்கிட்ட அவ்வளவுக்கும் நான் அவ்வளோ பாடுபடுது. இங்கே ஆட்டக்காராக்கிட்ட கேட்டு பாருங்க. மற்றவரை போய் நின்று ஒரு கொஞ்சம் வினாங்கி வாரத்துக்கு அவ்வளோ எடுக்கிறது 5000 கொடுத்து போய் ஏலாப்பா எனக்கு நீ விட்டு போட்டு தப்பா மட்டும் கொடுத்தா நான் கடவுளாக போகிறேன். நீங்கள் புண்ணியம் செய்யும் எனக்கு இங்கே உங்களுக்கு என்ன வழியாகும் புண்ணியம் கிடைக்குமா எனக்கு இந்த கால் தந்தையில என்ன அவ்வளோ நம்ம போய் இப்போ அளப்போம் அளந்துட்டு உழப்பும் இல்லை. நாங்கள் வந்து வர்ற வாடு எடுத்து நாளைக்கு பாருவேன். நான் இந்த கைட்டதால் நீங்கள் வந்தோடனே நான் கத்தினேன். இவ்வளோ கைட்டப்பட்டு நான் கிடக்கிற தாயில்லை தான் பண்ணிட்டேன். ஒரு மருதாணி தண்ணி தரதுக்கு இல்லை. ஆமாம் என்னண்டா உங்களோட உண்மையான கஷ்டத்தை பார்த்து தான் கனடா நாட்டில் இருந்து அவரை பேரை கூட சொல்ல வேணாம் எனக்கு. யார் தந்தேன்னு சொல்லி அவர் பேரை கூட இந்த வீடியோவுக்கு சொல்ல வேணாம் எனக்கு. நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அவருக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணி தருவேன் சரியா. வீடியோ கால் பண்ணி தருவேன். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன்டா அவர் தான் நாங்கள் வந்து இதை கொண்டு வந்து தந்தாக்குறது தான் நம்ம நினைக்கிட்டா எல்லாத்தையும் படியாக பர்ஃபெக்டாக செய்யணும். அடுத்தது அவங்கள என்னோட கதைக்க வைங்க என்றதையும் கேட்டிருந்து கட்டாயம். இனி யோசிக்க கூட இனி கால் போட்டா நடந்து தெரியுங்கண்ணே. வெட்டுப்பாட்டா நான் பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வருஷம் மஞ்சள் மக்களை வளர்த்து தானே பிச்சை எடுக்க போறா. அவசரப்படுதே அதில் போய் நீட்டு மக்கள் வளர்த்து நாம அதுக்கு போய் என்ன நெல் பண்ணுறதா? நீங்கள் விதைச்சி வெள்ளம் வெட்டினா கூட ஒளியும் தானே ஒளியக்குள்ள இவங்க மட்டும் ஆக்கிரமிப்பா கொள்ள பேர் நீ அவங்களுக்கு அவங்க 2 சாக்கு நெல்லை கொட்டி ஒரு வாலி கணக்கில் கொடுப்பாங்க. அது வெள்ளை காலத்திலேயே வாங்கி வந்து எடுத்து வரவங்க எடுத்து இப்படி சாப்பிட்டாக்கத்தான் இவங்க எல்லாம் இந்த காலையில் அந்த வேலைக்கு போகலாம். இடிக்கிட்டு நான் வருவோம் மட்டும் நாளைக்கு ஓடி பார்த்தேன். இப்போ மகன் ஒருத்தன் அங்கே இருந்து மில்லு வழி அங்கே உழைச்சி அவரை குடும்பத்தை பார்க்குறோம். சரியம்மா இனி நமக்கு கஷ்டம் இல்லை. கால் வந்துட்டு சரியா. கால் வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டு காலுக்கு அளந்து போட்டு நான் திரும்பி 2 கிலோமீட்டர் வருவேன். வந்து அந்த கால் விஷயத்தையும் செஞ்சு நம்ம ஓகே ஃபிட் கைதாங்க. சந்தோஷம் தானே? எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளோ அம்மாக்கு எத்தனை வயசு? பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொண்ணு படிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று போய் சனி கொடுத்தாங்க கொண்டு வரணும். தோணியால் தானே போகிறாங்களே. போயிருக்காரு குன்னல் அடிச்சு வந்து போக காட்டிக்க. சரி நான் அவரை பார்த்துட்டு வரேன். அண்ணனை பார்த்துட்டு வரேன். இதுன்னு வாருங்க. நம்மளுக்கு பிள்ளை வேற சொல்லணும். அவன் நிற்கிறியா? இதுக்கும் பரவாயில்ல. ஓ எல்லாத்துக்கும் வசதி. அந்த பாஸ்கெட்டை விட்டுட்டு ஆட்டோல பாஸ்கெட்டா? சரி அம்மாவுக்கு நம்ம கொண்டு வந்து அப்போ கொடுத்துருவோம்.
கால் வைக்கிறாங்க கால் வைக்கலாம். காலும் கீழே வைக்கலாம். எப்படி இருக்கு கதிரில் இருக்கு? எப்படி இருக்கு? இதில் நீங்கள் போய் வரலாம். அவங்க போகிறா கீழே வச்சிங்கன்னா சரி. இதில் ரெடி இதை காட்டலாம். காட்டியா? காட்டு காட்டு. காட்டிட்டு இதில் வச்சு விடுங்க. டைட் பண்ண டைட் பண்ணணும். கீழே கீழே அந்த நட்டு இருக்குது தானே, டைட் பண்ணு. ரைட். இப்போதைக்கு இது டைட் பண்ணிட்டு அப்புறம் ஷிஃப்டர் இருந்ததுண்ணா டைட் பண்ணி இப்போ இதில் வைங்க. அப்போ காலை வைங்க. அப்போ அதுக்கு அந்த இருந்து பழக்கப்பட்டால காலை வைக்க பழக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் போகும். அங்கே வைங்க. அப்போ வெளியில் போகிறனாலும் இது போய்கொள்ளலாம். உங்களுக்கு டாய்லெட் போகிறதாலும் கீழே வந்து ஒரு பேசின் ஒன்று இருக்கு. நான் ஆட்டோக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேனே, ஆட்டோக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பேசின் காரன் ஐயாக்கு எங்கட கையாலேயோ நாங்களோ இந்த சாமானை உங்களுக்கு வாங்கி கொண்டு தரல. சரியா? நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுத்துருந்தானே, வீடியோ எடுத்து நாங்கள் வந்து யூடியூப் தளத்தினோட போட்டோம். அதை வந்து நம்மட வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள், ஒரு உறவு ஒரு ஆள் உங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீல் சேர் வந்து வாங்கி தாரேன்னு சொல்லி சொன்னேன். இதில் பெருமதி எவ்வளோ நினைக்கிறீங்க? எவ்வளோ வரும்? 50 கிட்ட போய்க்கும் போல. 1 லட்சம் இல்லை. இதில் விலை வந்து 40,000 ரூபா. சரியா? 40. இது வந்து என்ன சொல்கிறோம், ஒரிஜினலாக வந்து உங்களுக்கு செஞ்சு இதோட லோக்கல் சேரும் இருக்குது. உண்மையாக லோக்கல் சேர் இருக்குது. அது வந்து 22,000 என்னவோ சொன்னாங்க. அப்போ அந்த கனடாவில் இருக்கிற அண்ணா சொன்னீர் வாங்கி கொடுக்குறேன், நல்லதாக வண்டி கொடுக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை இருந்து டாய்லெட் போகிறக்கூடிய மாதிரி. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் சாமான். பார்த்து வாங்க. நம்ம இருக்கிற பெஸ்ட். அந்த நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டை பார்த்தீங்கன்னா அப்போ கனடா நாட்டில் இருந்து அந்த அண்ணன் அனுப்பியிருக்கார். ஆனால் அந்த அண்ணோட குணத்தை பாருங்க. அவர் அனுப்பிட்டு சொல்லியிருக்கார். அவரை பேர் வந்து யூஸ் பண்ண வேணாம், யாரு தந்தன்னு சொல்ல வேணாம், அவர் ஃபோட்டோவும் போட வேணாம். அவரை ஃபோட்டோவோ அவரை பேரோ யூடியூப்ல போட வேணாம். நீங்க உதவி கிடைச்சது, பேர் சொல்ல விரும்ப ஒரு நபரால் உதவி கிடைச்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு அது போதும். ஓகே, அது அப்படியே வாசிங்க. கர்த்தர நற்களின் உதவி திட்டம் எனது நிலைமையை தொடர்பாக குழுவின் யூடியூப்கான தகவல் வழங்குகிறது. இதற்கான காணொலியாக 19/2/2024 அன்று எனது வெற்றிக தளத்தில் அவசர உதவி 2025 தேவை என ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இக்காணொலியின் மூலம் புலம்பெயர் தேசமான கனடா நாட்டில் பஸ்க்கு ரூபாய் 40,000 உதவித்தொகை வழங்கப்பட்டிருந்தது. இந்த உதவித்தொகையை மூலம் வெற்றிக 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அன்று 40,000 ரூபாய் பெறுமதியான சக்கரை வீல் சேர் ஒன்றினை பெற்றுக்கொண்டு டேட்டா போட்டுட்டு அவர் பெற்றுக்கொண்டு சொன்னால் சைனை வச்சு விட்டா சரி. அதில் டேட்டை ஜாய் போட்டுவிடுங்க. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் டேட். அதில் நீங்கள் போட்டுவிட்டீங்க. 3ஆம் மாதம் 2ஆம் தேதி. அந்த உதவி செஞ்சதுக்கும் அது எனக்கு முன்போகலாமே எனக்கு தெரியா
தம்பி அண்ணன் எனக்கு தெரியாது, எனக்கு இளமையாக தான் இருக்கும். அது செஞ்சதுக்கு மிச்சம் இது உதவி. ஏன்னு சொன்னால் ஒரு சரி பார்த்து இவ்வளோ காலத்துக்கு செய்யலை. அந்த காலத்தில் செய்கிறவங்க இந்த காலத்தில் எல்லாம் விட்டுட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது. இப்போ ஒரு வீட்டுக்காரி தான் செத்துட்டானா இவன் இருக்கானான்றது ஒன்றுமே அது சரியா ஆக்கணும். இப்படி யாரும் அறிஞ்சு வந்து கண்டா தான் காண்றோம், இல்லாட்டி இல்லை. உங்களுக்கு இது வேண்டி தந்தது சந்தோஷமா? அது சந்தோஷம். அது எனக்கு எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக கனடா நாட்டில் இருந்து பார்த்து நம்மளோட உறவு ஊரார், அதாவது புலம்பெயர் தமிழன், அவர் அவர் பேரை கூட சொல்ல நம்மளுக்கு சொல்லிட்டு அவர் தான் இந்த உதவியில் செஞ்சிருந்து. இந்த உதவி நாங்கள் எப்படி செய்கிறோம்னு சொன்னால் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறோம் இல்லைங்களா. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இந்த லெட்டரில் உண்மையான விஷயத்தை நாங்கள் போட்டு எவ்வளோத்துக்கு சாமான் வாங்கியிருக்கோம், இதில் விலை என்ன, உண்மையாக நடந்த சம்பவங்களை இதில் நாங்கள் எழுதி அவங்ககிட்டயே கை நாட்டையும் வாங்கி இல்லாட்டி கையொப்பம் இதையும் வாங்கி நாங்கள் இந்த உதவியை செஞ்சு முடித்தோம். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இதில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த காலையில் அது அம்மாவோட ஒரு விஷயம். அதாவது அந்த அம்மாவை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு 2 ஆத்தங்கரை நான் சொல்லணும், 2 ஆத்தங்கரையை தாண்டி 2 போட் தாண்டி நாங்கள் இப்போ போகிறோம். ரைட், போய் அங்கே ஒரு ஆட்டோ ஒன்று ஹயர் பண்ணி கிண்ணியடியிலேருந்து இங்கே போகிறோம். அங்கே காரதீவு கிண்ணியடியிலேருந்து காரதீவுக்கு நாங்கள் அம்மாவை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சேனல் பண்ண போகிறோம். அம்மாவோட காலை சேனல் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் கட்டி அதுக்கு அளவு ஒன்று எடுத்துட்டு அப்படியே திரும்பி கொண்டு இங்கே விட்டுட்டு தான் நாங்கள் வீட்டை போகலாம். ரைட், அப்போ இதுக்கு பிறகு வர வீடியோலாம் அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுவோம். அம்மாவோட கால் இழந்தது, அம்மாவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணது, அம்மாவுக்கு கால் பூட்டுனது, அம்மா சந்தோஷமாக நடக்கிறது, எல்லா விஷயமும் அடுத்த வீடியோவில் வரும். அது வரைக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போகணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும் மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆட்களும் ரைட், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆட்களும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உறவுகளுக்கு உதவி கிடைக்கும். இது எந்த திறமையோ யுதிஷ்டண்ட திறமையோ நம்மளோட திறமை ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்தது ஜஸ்ட் வீடியோ எடுத்து போட்டு தான் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து இதை ஷேர் பண்ணி இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற உங்களோட தயவால் தான் இந்த இருக்கிற உறவுகளுக்கு உதவி கிடைச்சிருக்கு. இப்படியான உதவி கேட்டு போடுற வீடியோக்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட நோக்கம் உண்மையாகவே கஷ்டப்படுறாங்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமென்றது தான் எங்களோட நோக்கம். அதனால் தொடர்ந்து பயணிப்போம். பாய்.